ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு குயிக்கான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் எல்லாமே 6 ப்ளே ஆன் அண்ட் 3.5 mm ஹூக் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 11 டபுள் க்ரோஷே போட்டு வாங்க. 12 டபுள் க்ரோஷே ஆனதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிவிடுங்க. இதில் ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் நெக்ஸ்ட்டு கலர் அட்டாச் பண்ணிவிட்டு 3 செயின், அதே ஸ்டிச்சில் 4 டபுள் க்ரோஷே, அதாவது ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம் இல்லையா, அதே ஸ்டிச்சில் போயிட்டு 4 டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த லூப்பை இழுத்து விட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச், அதாவது 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் 3ஆவது செயினில் இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 செயின். அடுத்து இதே போல் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் பண்ணணும். ஸோ 5 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக லூப் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த லூப்பை வெளியில் எப்படி எடுத்துக்கணும். 2 செயின் போட்டுக்கோங்க. இதே போல் ரிப்பீட் பண்ணிவிட்டு வாங்க. டோட்டலாக 12 இருக்கணும். ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த கலர் ஆட் பண்ணி அதுவும் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3 செயின், 2 டபுள் க்ரோஷே. ஸோ 1 2 3. அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்க்குள்ளார போயிட்டு 3 டபுள் க்ரோஷே. ஸோ போன ரவுண்டில் ஒவ்வொரு செயின் 2 ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அதில் தான் நம்ம பண்ணுறோம். அடுத்து 2 டைம்ஸ் வந்து 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 2 செயின் போட்டுக்கோங்க. அடுத்து அதே ஸ்பேஸில் அகெயின் 3 ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது எல்லாமே டபுள், இப்போ பண்ணுறது ட்ரிபிள். 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்க 2 ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஒவ்வொரு 3 டபுள் க்ரோஷேக்கு நடுவுலையும் ஒரு செயின் போடணும். கார்னர் ஸ்பேஸில் மட்டும் 3 ட்ரிபிள், 2 செயின், 3 ட்ரிபிள் போடணும். ஸோ இதே போல் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளார போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ அகெயின் 3 செயின், அதே ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்பேஸில் போயிட்டு 3 டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயின், நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் போயிட்டு 3 டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயின், நெக்ஸ்ட்டு அந்த கார்னர் ஸ்பேஸ் வந்துடும், அதில் போயிட்டு 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், 3 டபுள் க்ரோஷே அதே ஸ்பேஸில். ஸோ போன ரவுண்டில் தான் கார்னரில் நம்ம ட்ரிபிள் க்ரோஷே பண்ணியிருப்போம். இந்த ரவுண்டில் டபுள் க்ரோஷேவே பண்ணிட்டு வரலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அகெயின் ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டி கலரில் ரெடி பண்ணி இது நிறைய ப்ராடக்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சால் போதும், மல்டி ப்ராடக்ட் நீங்கள் ரெடி பண்ணலாம். பவுச், ஹேண்ட்பேக், பிளாங்கெட், கார்டிகன், ஸ்வெட்டர், பேபி ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணலாம்.